அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அந்த கந்தன் மேல பாரத்தை போடுவோம். நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே பயம் அறியாதவங்களா இருப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு வைராகியமா வாழக்கூடியவங்க இவங்க. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை துணிச்சலோட சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட ரொம்பவே அதிகமாயிருக்குங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று பக்தியோட வாழக்கூடிய நம்ம மிதுனம் ராசிக்காரங்க அறிவாற்றல்ல பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. அதனால இவங்கள யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்கவே முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க. இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும். அதே போல இவங்க மனசு வச்சா எதையும் பெறவும் முடியும். எல்லார்கிட்டையும் ரொம்ப நட்பா இனிமையா பழகுவாங்க. அதனாலயே இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்குங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்கறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. நான் மாற மாட்டேன் அப்படின்னு யாரும் எந்த ஒரு உறுதிமொழியும் இப்பவே எடுக்க வேண்டாங்க. ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாம கூட போகலாம். அதுக்கு பதிலா காலத்துக்கு தலை வணங்கி போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க. மக்களோட எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே மாத்திக்கணும்னு துடிக்காம நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி செய்யுங்க. இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதல்ல திட்டமிடுங்க. புதுசா ஒரு பைக் வாங்கணுமா? நீட் தேர்வுல பாஸ் பண்ணணுமா? ஒரு நல்ல வேலையில சேரணுமா? கார் வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், சொந்தமா தொழில் தொடங்கணும். இப்படி உங்களோட கனவுகளை எல்லாம் ஒரு பட்டியலா முடிவு செய்யுங்க. ஆனா இந்த வருஷத்துல நான் மட்டும் மாறவே மாட்டேன் அப்படின்னு மட்டும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. மிதுனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. வாழ்க்கை பாதை சில நேரங்கள்ல முள்ள மேல நடக்கிறது போல கஷ்டமா இருந்தாலும் பொறுமையா நடந்து செல்லுங்க. ஏன்னா இந்த 2026ஆம் வருஷம் உங்களுடைய நடை, உடை, பாவனைகள் என எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. வாழ்க்கையில முன்னேற்றம், வேலையில உயர்வு, தொழில்ல வளர்ச்சி என நீங்க எதை தேடி ஓடுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து அதுல முழு கவனத்தோட செயல்படுங்க. செலவுகளை கொஞ்சம் கணக்கு போட்டு வாழுங்க. ஒரே நேரத்துல 10 வேலைகளை தலையில போட்டுக்காதீங்க. யாராவது உங்களை சரிப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல அதிகமா சிரிக்க கூடாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. முக்கியமா கேஷ் டீல்ஸ் விஷயங்கள்ல ரொம்ப கணக்கா இருக்கணும்.
இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இரவு நேர பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஹார்ட் அட்டாக் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகள்ல கவனமா இருங்க. யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு சேமிக்க பழகுங்க. தினசரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது புதன் ஸ்தலத்துக்கு போய் புதன் பகவான மனதார வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இனிதே நிறைவேறும். குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்கு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே மத்த 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதாக அமைந்துள்ள ராசிதான் நம்மளோட மிதுன ராசி. நம்ம மிதுன ராசிக்காரங்க ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. இந்த ராசியினுடைய அதிபதி புதன் பகவான். மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2, 3 பாதங்கள். இவங்க எல்லாரும் புதன் பகவானோட ஆதிக்கத்துல வர்றாங்க. உங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறது ரிஷபம், கன்னி மற்றும் துலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க முயற்சிய கைவிட மாட்டாங்க. மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட மிதுன ராசிக்காரங்க அழகா திட்டம் போட்டு ஜெயிச்சு காட்டுவாங்க. எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னே தெரியாதுங்க. இந்த உலகத்துல யார் இந்த உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தொங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இனி உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. மனக்கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது. ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. உங்க நினைவாற்றலும் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இந்த மாசம் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். ஆனா எதையும் தீர ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. வேகத்தை குறைச்சு விவேகத்தோட செயல்படுங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கடைசியில உங்க தைக்கு வந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா வேலை செய்யுங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைஞ்சு ஒரு சுமூகமான சூழல் நிலவும். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சில முயற்சிகளை எடுப்பீங்க. பெண்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாம ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு எடுங்க. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாகும். அடுத்தவங்க கொடுக்கிற இடையூறுகளை கூட உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கும். கலைத்துறையினருக்கு வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக பயணங்களும் கைகூடும். மாணவர்கள் படிப்பு விஷயத்துல பெரியவங்களோட ஆலோசனைய கேக்குறது நல்லது. மிதுன ராசி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு வயசாகிடுச்சு, இனிமே கல்யாணம் நடக்குமா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாத அந்த குழப்பம் தீரப்போகுது. மனசுக்கு ஏத்த வாழ்க்கை துணை அமைய போகுது. 16 செல்வங்களையும் பெற்று வாழணுங்கிறது தான் மனுஷனோட ஆசை. ஆனா அந்த ஆசைய அடைய உழைப்பும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. வாழ்க்கைய ஒரு போராட்டமா நினைக்காம ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.